सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 26/10/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு விகார உடல் என்ற பாம்பு மூலம் அனைத்து வருமானத்தின் அழிவு. ஒவ்வொருவரும் இங்கு வந்ததும் கோர்ஸ் எடுத்தார்களா என்று அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். கோர்ஸ் எடுத்தீர்கள்தான் இல்லையா? கோர்ஸுக்கு பிறகு ரிவைஸ் கோர்ஸ், அதையே மீண்டும் படிப்பது நடக்கின்றது. ரிவைஸுக்கு பிறகு இப்பொழுது கடைசி கோர்ஸாக ரியலைசேஷன், உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய கோர்ஸ். அதாவது என்னென்ன கேட்டீர்களோ, என்னென்ன அடைந்தீர்களோ, தந்தையின் சரித்திரமாக என்ன பார்த்தீர்களோ, அதன் பிரகாரம் தனக்குள் எவ்வளவு நிரப்பினீர்கள் மற்றும் எவ்வளவு இழந்தீர்கள் என்பதாகும். கேட்பவர்களாக மட்டும் ஆகியுள்ளீர்களா அல்லது நீங்கள் நிரம்பியவர்களாகவும் ஆகியுள்ளீர்களா? சக்தி நிரம்பியவராக ஆகியிருக்கிறீர்களா அல்லது மற்ற உயர்ந்த ஆத்மாக்களின் மற்றும் பாப் தாதாவின் குணங்களின் மகிமை பாடுபவராக மட்டும் ஆகியிருக்கிறீர்களா? ஞான சொரூபம், நினைவு சொரூபம், தெய்வீக குணம் நிரம்பிய சொரூபம் மற்றும் நிரந்தர சேவாதாரி சொரூபமாக ஆனீர்களா அல்லது இவை அனைத்தையும் நினைவு செய்பவர்களாக மட்டும் ஆகியிருக்கிறீர்களா? ஞானமோ மிக உயர்ந்தது, யோகா அதிசிரேஷ்டமானது. தெய்வீக குணம் தாரணை செய்வது அவசியமாகும் மற்றும் சேவை செய்வது பிராமணன் என்னுடைய கடமையாகும் என்று அந்த மாதிரி நினைவு மட்டும் செய்கிறீர்களா அல்லது சொரூபமாகவும் ஆகியிருக்கிறீர்களா? இதே விதமாக தன்னைத்தானே ரியலைஸ் செய்வது, அதாவது உணர்வது, இதுதான் கடைசி பாடமாகும். எப்படி தீபாவளி அன்று பழைய கணக்கை முடித்து புதியதை தொடங்குகிறார்கள், மேலும் தமது கணக்கு பதிவேட்டை சோதனை செய்கிறார்கள். அதேபோல் நீங்கள் அனைவரும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை, அதாவது இன்று வரை தன்னுடைய பதிவேட்டை ஒவ்வொரு பாடத்திலும் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறேன் என்று சோதனை செய்ய வேண்டும். நேரத்திற்கு தகுந்தாற்போல் எப்பொழுது அடைய வேண்டிய இலக்கு எதிரில் தென்படுகிறது. மேலும் 2 லட்சியமும், அதாவது ஒன்று தற்சமய சங்கமயுகத்தின் ஃபரிஷ்தா நிலையை அடையும் லட்சியம் மற்றும் எதிர்காலத்தில் தேவதா சொரூபத்தின் லட்சியம். அப்படி இந்த லட்சியம் எப்படி தெளிவாக இருக்கிறதோ அதேபோல் லட்சணமும் தெளிவாக தென்படுகிறதா? உலக மாற்றத்திற்கு முன்பு தன்னில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று அனுபவம் ஆகிறதா? அந்த மாதிரி சோதனை செய்தீர்களா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் பதிவேட்டை சோதனை செய்தார். மேலும் யார் தன்னுடைய கர்ம கதையை எழுதியிருக்கிறார்களோ அவர்களுடைய ரிசல்ட்டையும் பார்த்தோம். அப்படி என்ன பார்த்தோம்? அநேக ஆத்மாக்கள் பயம் மற்றும் வெட்கத்தின் வசப்பட்டு எழுதவே இல்லை. ஆனால் பாப் தாதாவிடம் நிராகார மற்றும் சாக்கார தந்தையின் ரூபத்தில் ஒவ்வொரு குழந்தையின் பதிவேடு தொடக்கத்திலிருந்து இன்று வரை தெளிவாக இருக்கிறது. இதை யாரும் அழிக்கவே முடியாது. இதுவரையிலுமான பதிவேட்டின் ரிசல்ட்டில் முக்கியமாக 3 விதமான ரிசல்ட் இருக்கிறது. ஒன்று மறைப்பது, இரண்டாவது எங்காவது மாட்டிக்கொள்வது, மூன்றாவது அலட்சியம் காரணமாக சாக்குப்போக்கை உருவாக்குவது. சாக்குப்போக்கு கூறுவதில் மிகவும் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். தன்னைத்தானே மற்றும் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக மிகவும் அதிசயமான விஷயங்களை உருவாக்குகிறார்கள். தொடக்கத்திலிருந்து இதுவரையிலுமான அந்த மாதிரி விஷயங்களை ஒன்றாக சேர்த்தோம் என்றால் இன்றைய நாட்களின் சாஸ்திரங்களுக்கு சமமாக பெரிய சாஸ்திரம் ஆகிவிடும்.
தன்னுடைய தவறை தவறு என்று ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதை சரி என்று நிரூபிப்பதில் மற்றும் பொய்யை உண்மை என்று நிரூபிப்பதில் இன்றைய நாட்களின் கருப்பு கோட்டு அணிந்த வக்கீல்களுக்கு சமமாக இருக்கிறார்கள். மாயாவுடன் சண்டையிடுவதற்கு பதிலாக இந்த மாதிரி வழக்கில் போராடுவதில் மிகவும் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது தன்னை நிரூபிப்பது என்றால் தந்தை மூலமாக கிடைக்கும் பல பிறப்புகளின் அனைத்து வெற்றிகளின் பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்படுவது என்ற இது நினைவில் இருப்பதில்லை. நிரூபணம் செய்பவரில் பிடிவாதம் செய்யும் சம்ஸ்காரம் அவசியம் இருக்கும். அந்த மாதிரியான ஆத்மா சத்கதியை அடைய முடியாது. இதுவரையிலும் பெரும்பான்மையோர் முதல் பாடம், அதாவது முதல் விஷயமான தூய்மையான பார்வை மற்றும் சகோதரன் என்ற உள் உணர்வில் தோல்வியுற்று இருக்கிறார்கள். இதுவரையிலும் இந்த முதல் கட்டளைப்படி நடக்கக்கூடிய கீழ்ப்படிவானவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். அடிக்கடி இந்த கட்டளையை மீறி நடக்கும் காரணத்தால் தன்மேல் சுமையை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கான காரணம் தூய்மையின் முக்கிய பாடத்தின் மகத்துவத்தை தெரிந்திருக்கவில்லை, அதனுடைய நஷ்டத்தின் ஞானத்தையும் தெரிந்திருக்கவில்லை. ஏதாவது தேகதாரியிடம் எண்ணத்தினால் மற்றும் செயலினால் மாட்டிக்கொள்வது இந்த விகாரம் நிறைந்த உடல் என்ற பாம்பை தொடுவது என்பதாகும். அதாவது இதுவரை தான் செய்த வருமானத்தை அழிப்பது என்பதாகும். எவ்வளவுதான் ஞானத்தின் அனுபவம் இருந்தாலும் அல்லது நினைவு மூலம் சக்திகளின் பிராப்தியின் அனுபவம் செய்திருந்தாலும் அல்லது உடல் மனம் பொருளால் சேவை செய்திருந்தாலும், ஆனால் அனைத்து பிராப்திகளும் இந்த உடல் என்ற பாம்பை தொடுவதினால் இந்த பாம்பின் விஷத்தின் காரணமாக எப்படி விஷம் மனிதனை அழித்து விடுகிறதோ அதேபோல் இந்த பாம்பும், அதாவது உடலில் மாட்டிக்கொள்வது என்ற விஷமும் அனைத்து வருமானத்தையும் அழித்து விடுகிறது. ஏற்கனவே சம்பாதித்திருந்த பதிவேட்டில் கருப்பு கரை ஏற்பட்டு விடுகிறது. அதை அழிப்பது மிக கடினமாகும். எப்படி யோக அக்னி கடந்த கால பாவங்களை பஸ்பம் செய்கிறதோ அதேபோல் இந்த விகார அனுபவத்தை அனுபவிப்பதின் அக்னி கடந்த கால புண்ணியத்தை பஸ்பம் செய்து விடுகிறது. இதை சாதாரண விஷயம் என்று நினைக்காதீர்கள். இது 5வது மாடியிலிருந்து கீழே விழுவதற்கான விஷயமாகும். அநேக குழந்தைகள் இதுவரையிலும் அலட்சியத்தின் சம்ஸ்கார வசமாகி இந்த விஷயத்தை கடுமையான தவறு மற்றும் பாவச் செயல் என்று நினைப்பதில்லை. மேலும் மிக சாதாரண ரூபத்தில் என் மூலம் 4-5 தடவைகள் இந்த மாதிரி ஆகிவிட்டது, இனிமேல் செய்ய மாட்டேன் என்று வர்ணனை செய்கிறார்கள். வர்ணனை செய்யும் நேரத்தில் கூட வேதனைப்படும் ரூபம் இல்லாமல் சாதாரண செய்தியை கூறுவது போல கூறுகிறார்கள். உள்மனதில் இது நடக்கத்தான் செய்கிறது. இலக்கோ மிக மிக உயர்ந்தது. இப்பொழுது அதை எப்படி அடைய முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் இன்று அந்த மாதிரி பாவ ஆத்மா ஞானத்தை நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றிலிருந்து கூட இந்த தவறை மிகப்பெரிய தவறு என்று புரிந்து கொண்ட பின்னும் ஒருவேளை அகற்றவில்லை என்றால் மிக கடுமையான தண்டனைக்கு உரியவர்களாகி விடுவார்கள் என்று பாப்தாதா எச்சரிக்கை செய்கின்றார். அடிக்கடி மீறி நடப்பதின் சுமை காரணமாக உயர்ந்த நிலை வரை சென்றடைய முடியாது. பிராப்தி செய்பவர்களின் வரிசைக்கு பதிலாக வேதனைப்படுபவர்களின் வரிசையில் நின்று கொண்டிருப்பார்கள். பிராப்தி செய்பவர்களுக்கு வெற்றி முழக்கம் இருக்கும். மேலும் மீறி நடப்பவர்களின் கண் மற்றும் முகத்தில் ஐயோ ஐயோ என்ற ஓசையை எழுப்பும். மேலும் அனைத்து பிராப்தி செய்து கொண்டிருக்கும் பிராமணர்கள் அந்த மாதிரி ஆத்மாக்களை குலத்தை களங்கப்படுத்தியவர்களின் வரிசையில் பார்ப்பார்கள். அவர்கள் செய்த பாவத்தின் கருமை முகத்தில் தெளிவாக தென்படும். எனவே இப்பொழுதிலிருந்து இந்த கொடூரமான தவறை, அதாவது மிகப்பெரிய தவறு என்று புரிந்து இப்பொழுதே தன்னுடைய கடந்த கால தவறுகளின் வேதனைப்படுதலை உள்ளபூர்வமாக செய்து தந்தையிடம் தெளிவாக கூறி தன்னுடைய சுமையை அகற்றுங்கள். தனக்குத்தானே கடுமையான தண்டனையை கொடுத்து கொள்ளுங்கள். அதனால் வருங்காலத்தில் தண்டனைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஒருவேளை இப்பொழுது கூட தந்தையிடம் மறைத்தீர்கள் மற்றும் தன்னை உண்மையானவர் என்று நிரூபணம் செய்து நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்தீர்கள் என்றால், இப்பொழுது சமாளித்து நடந்து கொள்வது என்றால் கடைசியில் மேலும் இப்பொழுது கூட தன்னுடைய மனதில்
என்ன செய்வேன், குஷி ஏற்படுவதில்லை, வெற்றி கிடைப்பதில்லை என்று கதறிக்கொண்டே இருப்பீர்கள். அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஆவதில்லை என்று இப்பொழுதும் கதறுவீர்கள். மேலும் கடைசியில் ஐயோ என்னுடைய பாக்கியமே என்று கூறி கதறுவீர்கள். அப்படி இப்பொழுது சமாளித்து நடந்து கொள்வது என்றால் அடிக்கடி கதறுவதாகும். ஒருவேளை இப்பொழுது அந்த விஷயத்தை சமாளித்து நடந்து கொள்கிறீர்கள் என்றால் தன்னுடைய பல பிறப்புகளின் உயர்ந்த எதிர்காலத்தை எரிக்கிறீர்கள். எனவே இந்த முக்கியமான விஷயத்தின் மேல் முக்கிய கவனம் வையுங்கள். எண்ணத்தில் கூட இந்த விஷம் நிரம்பிய பாம்பை தொடாதீர்கள். எண்ணத்தில் கூட தொடுவது என்றால் தன்னை மயக்கமடைய செய்வது. அப்படி பதிவேட்டில் விசேஷமாக அலட்சியத்தை பார்த்தோம். மேலும் இன்னொரு ரிசல்ட்டில் நேற்று எந்தெந்த விஷயங்களில் ஏறும் கலைக்கு பதிலாக நின்று விடுகிறார்கள் என்பதை கூறியிருந்தோம். அதிவேகத்திற்கு பதிலாக மத்தியமான வேகமாகிவிடுகிறது. இதுதான் பெரும்பான்மையோரின் ரிசல்ட் ஆகும். எனவே இப்பொழுது தன்னைத்தானே உணருங்கள். அதாவது கடைசி ரியலைசேஷன் கோர்ஸை முடியுங்கள். தன்னைத்தானே இந்த விதமாக ஒவ்வொரு முறையிலும் அனைத்து பாடங்களிலும் சோதனை செய்யுங்கள். அனைத்து மரியாதைகள், தந்தையின் கட்டளைகள், மேலும் உயர்ந்த வழியை எவ்வளவு நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அதை சோதனை செய்யுங்கள். மேலும் கூடவே மதுபன் மகா யஜ்யத்தில் நிரந்தரமாக கடைசி ஆகுதியை போடுங்கள். புரிந்ததா? இப்பொழுது தந்தையின் அன்பு சுரூபத்தின் தவறான லாபத்தை எடுக்காதீர்கள். இல்லையென்றால் கடைசி மகாகாலன் ரூபத்தின் எதிரில் ஒரு தவறுக்கு 1000 மடங்கு வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சமிக்ஞை மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய பிராமணனிலிருந்து தேவதை ஆகுபவர்களுக்கு அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அடையக்கூடிய அதிகாரி ஆத்மாக்களுக்கு கடந்ததை கடந்ததாக்கி எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தின் ஒவ்வொரு எண்ணத்தை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிராமணகுல தீபங்களுக்கு, நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு, தன்னுடைய மற்றும் உலகின் அதிர்ஷ்டத்தை எழுப்பிவிடக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: கவனம் மற்றும் சோதனை செய்வதின் விதி மூலமாக வீணானவற்றின் கணக்கை முடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையில் வீணான எண்ணம், வீணான வார்த்தை, வீணான செயல் மிக அதிக நேரத்தை வீணாக இழக்கச் செய்து விடுகிறது. எவ்வளவு வருமானம் செய்ய விரும்புகிறார்களோ அவ்வளவு செய்ய முடிவதில்லை. வீணானதின் கணக்கு சக்தி நிறைந்தவர் ஆகவிடுவதில்லை. எனவே நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன் என்ற இந்த நினைவிலேயே எப்பொழுதும் இருங்கள். சக்தி இருக்கிறது என்றால் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். அடிக்கடி கவனம் மட்டும் கொடுங்கள். எப்படி வகுப்பின் நேரத்தில் மற்றும் அமிர்த வேளையின் நினைவில் கவனம் கொடுக்கிறீர்கள், அந்த மாதிரி இடையிடையில் கூட கவனம் மற்றும் சோதனை செய்வதின் விதியை கடைபிடித்தீர்கள் என்றால் வீணானவற்றின் கணக்கு முடிவடைந்துவிடும். ஸ்லோகன்: ராஜ ரிஷியாக ஆக வேண்டும் என்றால் பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களினால் தன்னுடைய மனநிலையை தடையற்றதாக ஆக்குங்கள். ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।